Hi, hello guys, how are you all? So I have made a decision that இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அப்படி அப்புறம் யூடியூபாக மாற்றிட்டு அப்புறம் ஷார்ட்ஸாக மாற்றிட்டு அப்படி காம்ப்ளிகேட் பண்ணாமல் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் தனித்தனியாக அலோகேட் பண்ணி போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பிக் பாஸ்ங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட். அன்னைக்கு நாள் பார்ப்போம், அன்னைக்கு ஒரு நாள் ரேன் பண்ண நினைப்போம், அன்றைக்கி ஒவ்வொரு சேர்த்து வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பிக் பாஸ் மாதிரி கண்டென்ட்டோ இல்லை ஒரு ஐபிஎல்ல ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போஸ்ட் ட்ரான்செக்ஷன் அண்ட் மீம்ஸ் அதெல்லாம் ஒன் டைம் ஈவெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் பேஸ்டு எல்லாத்துக்குமே லைவ் ரியாக்ட் பண்ணி அண்ட் தென் எடிட் போகிறதாகவும். இப்போ நான் ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் வந்து இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸும் சீசன் 2 போயிட்டுருக்கு. நான் சீசன் 1 இருந்தேன். சீசன் 2 வரப்போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீசன் 1 பார்க்க ஆரம்பிச்சால் நான் நினச்சேன் ஒவ்வொரு எபிசோடும் அன்னன்னைக்கு பார்த்து அன்னன்னைக்கு லைவ் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் வென் எவ்ரி திங் கம்பேல்டு லைக் மே 1, 2, 2, 3 படம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே இப்போ நாஜா 2லாம் கவர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நிறையா படம் வர 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 ரொம்ப கிளாஷ் ஆகுது, ரொம்ப அக்லி ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபைடாக இப்போ ஆல்ரெடி நான் பார்க்க வேண்டிய சில படங்கள்லாம் இருக்குது, நிறையா வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் ஒரு படம் பார்த்தேன்னா ஜஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு எப்போ ஃப்ரீ டைமில் இருக்க அழகாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டுறதாகவும் ஷார்ட்ஸுக்கு டெடிக்கேட்டடாக கண்டென்ட் உட்காந்து எழுதி எஸ் கைஸ் ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு 30 செகண்ட் 20 செகண்டில் என்ன பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு ஒரு பெஸ்ட்டு படம் பார்க்குறேன், இல்லை பெஸ்ட் எபிசோட் பார்க்குறேன், அந்த எபிசோட் பற்றினா ரேன் செஷனும் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு நான் பார்த்த நல்ல படத்தோட ரெக்கமெண்டேஷன், மூவி ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம். டாப் 10 படங்கள், டாப் 20 படங்கள் ஆஃப் த மந்த்தாக இருக்கலாம். இந்த இயர் எந்த படத்துக்கு இல்லை இந்த மந்த்துக்கு எந்த படத்துக்குலாம் நான் ஆன்டிசிபேட் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி ரேண்டமாக எனி திங் தட்ஸ் வெரி ஷார்ட். அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக இல்லை ரொம்ப ஒரு நோட்ஸாக வச்சு எழுதி அது தனியாக அது. ஸோ இனிமேல் ஒரே விஷயம் ஒரே கண்டென்ட்டாக நீங்கள் லைவ்லேயும் பார்த்துட்டு அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு நாள் ரேண்டமாக ஷார்ட்ஸில் பார்த்து நீங்கள் அந்த ரிப்பீட்டன்ஸை குறைக்கிறதுக்காக இதுக்கப்புறம் பிரித்து பண்ண போகிறேன். நீங்களாம் ஷாக் ஆகலாம், தம்பி நீ சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது, இதே நீ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கியான்னு. கிடையாது, நான் வந்து ஒரு வேறு ஒரு அல்டீரியர் மோட்டிவில் இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் மானிட்டைஸ் பண்ணணும் அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கும்ல. 360 டேஸ்க்குள்ளே இத்தனை வாட்சஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சா தான் நம்ம இது வரைக்கும் நம்ம உழைச்ச உழைப்புக்கு நம்ம கிடைச்ச ரிவார்டுங்கிற அந்த வாட்சாஸையும் அந்த சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்ம வேலிடேட் பண்ண முடியும். அது வேஸ்ட் பண்ண விடுங்கிறதுக்காக லைவ் போடுவோம். யார் யாருக்கு லைவில் எந்தெந்த டைமில் எங்கேஜ் ஆக முடியுமோ எங்கேஜ் ஆகட்டும். அண்ட் தென் வி வில் எங்கேஜ் தம் இன் ஷார்ட் ஃபார்ம்ஸாக எடிட் பண்ணி இந்த கண்டென்ட் இதுக்கு மட்டும் தமிழில் வச்சு எடுத்து எடிட் பண்ணி போட்டு ஷார்ட்ஸ். சில பேருக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நமக்கு ஷார்ட்ஸ் அதிகமான வியூஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட் எனிமோர். ஸோ கம்மிங் பேக் டு வாட் இந்த வீடியோ எதுக்கு ஆரம்பித்தேன், எதுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, லாஸ்ட் ஆஃப் அஸ்னு ஒரு சீரீஸ் சொன்னேன். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஜாம்பி அக்காப்லிப்ஸ். டெஃபினெட்லி எஸ். ஏன்னா நான் வேர்ல்டு வார் ஜீல பார்த்து வாயை பொழந்து என்னடா படம் இது, என்ன பட்ஜெட்டு, என்ன ஒரு வாட் அ திங்கிங், இந்த மாதிரி படம்லாம் நம்ம ஊரில் நிறைய எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் சக்தி சௌந்தரராஜன் அவர்கள் மிருதன் படம் எடுத்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போல்லாம் அவர் மேலே எனக்கு ரொம்ப ஹை ரிகார்ட்ஸ் இருந்தது. ஈவன் தோ இட்ஸ் அ ஹை கான்செப்ட் ஃபிலிம், ஈவன் தோ இட்ஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்டு ஃப்ரம் சம் அதர் ஹாலிவுட் மூவிஸ், அந்த கான்செப்டாக இருந்தாலும் ஹி லோக்கலைஸ்டு தட் ஈவெண்ட். அது ரொம்ப அழகாகவும் பண்ணி அழகாக ஒரு சீக்வலுக்கும் வழி விட்டு அந்த டைமில் ரொம்ப சீக்வலுக்கான க்ரேஸு, அதாவது சீக்வல் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அர்ஜென்ட் கிடையாது. அழகாக ஒரு லீடை விட்டு கோயம்புத்தூர்லேருந்து நடந்த ஈவெண்ட்டு சென்னைக்கு பஸ் ஏறா மிருதங்கிற மாதிரி அழகாக முடிச்சிருந்தாங்க. மனிதன் மிருதன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு படம் எடுத்தது, ஜாம்பி அட்டெம்ப்ட் பண்ணதே பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறமேட்டா காலேஜ் டைமில் ஐ கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் வாக்கிங் டெட். உங்களை நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு அது ஒர்க் ஆச்சு பிடிச்சிருக்கு இல்லைன்னா தெரியல எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்க ஜாம்பிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த மிருதன் வேர்ல்டு ஆகட்டும் இல்லை வேர்ல்டு வார்ஸின்னு சொல்லப்படுற பிராட்பிட் படமாகட்டும், ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ஜாம்பிஸ். அதை தாண்டி இன்னொரு வேர்ஷன் ஆஃப் ஒரு வேர்ல்டு வந்து நம்ம வாக்கிங் டெட் காட்டுச்சு. தே வேர் ஹியூமன்ஸ் பட் நவ் தே காட் பிரெயின் டெட். கிட்டத்தட்ட பிரெயின் டெட் ஃபார்மில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சுயமாக மூளை இருக்காது. அண்டு தே வில் சம் வில் பி ஃபாஸ்ட் பட் நாட் எவ்ரி ஒன் வில் பி ஃபாஸ்ட் எனஃப். சம்டைம்ஸ் அவங்களாம் ஒரு சவுண்டை கேட்டோ ஒரு நாய்ஸை கேட்டோ இல்லை லைட்டை கேட்டோ அட்ராக்ட் ஆகி அப்படியே ஒரு டெட் ஜாம்பி கூட்டம் மாதிரி, பிரெயின் டெட் ஜாம்பி கூட்டம் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நாட் எவ்ரி ஒன் வில் பி வெரி, எப்படி சொல்கிறது, அப்படியே இன்டெலிஜென்ட்டாகவோ ரொம்ப ஃபிரோஷியஸாகவோ எல்லாமே இருக்காது.
அது கொஞ்சம் ஓகே பிரெயின் டெட்டு, ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவங்க பிரெயின் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு வைரஸால். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஹியூமன் எஃபிஷியன்சி மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி. இப்போ சில அனிமல் வந்து சென்சிட்டிவாக ரெஸ்பான்சிவாக இருக்கும்ல, ஒரு ஒரு ஸ்மெல்லுக்கோ இல்லை ஒரு விஷன், ஒரு லைட்டுக்கோ இல்லை ஒரு சவுண்டுக்கோ, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிரெயின் டெட், அது ஊர்ந்து போகும், கூட்டம் கூட்டமாக ஊர்ந்து போகும். மாநாடு வாக்கிங் ரோட் ஷோவில் போகிற மாதிரி சம்திங் சொல்கிறேன், இப்போ பரேடில் போகிற மாதிரி அப்படியே ஊர்ந்து போகும். சீசன் 4-5லலாம் அவங்க ஹார்னஸே பண்ணுறாங்க, ஜாம்பிங்களெல்லாம் இங்கே வாங்க லைனில் வாங்க. அந்த ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக உங்களை டே டு டே லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்குன்னா, கோயிலில் லைனில் நிற்பாங்களே தேவஸ்தானங்களெல்லாம், இப்போ திருப்பதி மாதிரி பெரிய க்யூ, நான் அப்படியே போய் போகல. அந்த மாதிரி ஜாம்பிங்களெலாம் வர சொல்லிட்டு இருப்பாங்க, ஸ்பீக்கர்லாம் போட்டு போ எல்லோரும் இப்படி போ, அங்கே போய் அங்கே கூட்டத்தில் நில்லு, அப்புறம் நாங்களே காட்டுவோம் எப்போ வந்து பார்க்குறோன்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டுருப்பாங்க சீசன் 4-5லாம். நமக்கே ஒரு மாதிரி ஒரு இது வந்துடும். ஒரு சீசனில் வந்து ப்ரிசனை போய் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க, ப்ரிசனுக்குள்ளே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு ப்ரிசனுக்கு வெளியில் மொத்த ஜாம்பிஸும் வச்சிருக்க மாதிரி. இது 3rd சீசன் நினைக்கிறேன். ப்ரிசனுக்குள்ளே அவங்க கேப்சர் பண்ணி எல்லா ஜாம்பிஸும் கில் பண்ணிட்டு வெளியிலேருந்து உள்ளே வராமல் ஃபென்சிங் வச்சு, ப்ரிசன் வந்து நம்ம உள்ளே இருக்கவங்க வெளில போகக்கூடாது, கைதிகளை ப்ரிசன் பண்ணி வச்சுருப்போம், இவங்க உள்ள சர்வைவலாக மாற்றிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலிங் ஜாம்பி வேர்ல்டை பற்றி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஜாம்பிஸ் எல்லாமே வைரஸ் பேஸ்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஜாம்பினாலே ஏர்பானு, வைரஸ்னாலே ஏர்பானு, பிரெயின் டெட்டு, அனிமல் இதுலேருந்து வந்தது, ராபிஸ், இந்த மாதிரி நிறையா நம்ம ஆல்ரெடி பரிச்சயமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளே கவர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், லாஸ்ட் ஆஃப் அஸ்ங்கிறது இது ஃபங்கையாக ட்ரீட் பண்ணியிருக்கு. ஃபங்கைங்கிறது என்ன, அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன, அது எங்கே வளரும், எங்கே ஹேபிட்டபுளாக இருக்கும், இன்கேஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அது எவால்வ் ஆகணும் அப்படின்னா அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சரே அதிகமாச்சுன்னா அது ஹியூமன் பாடியில் இருக்க முடியும்னா அது எப்படி ப்ரொசஸ் ஆகும், எப்படி க்ரோ ஆகும், அது எப்படி ஒன்றினோட லிங்க் பண்ணணும், எப்படி ஒன்று கைட் பண்ணணும், எப்படி நம்மள அது ஒரு பேரசிட்டா மாதிரி நம்மள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஹியூமன் ஆர்மி எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஃபேபுலஸாக சீசன் 1லேயே ஆரம்பித்தாங்க. அதிலே அந்த வேர்ல்டு நரேஷன்லேயே திஸ் இஸ் நாட் லைக் அ ரெகுலர் ஜாம்பி அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. நான் கேம் ஆடினதில்லை, லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் நான் ஆடினதில்லை, எனக்கு ஐடியாவே இல்லை. அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிவி சீரிஸாக ஒரு கதையாக மட்டுமே அன்றைக்கி சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த கைஸ் ஹூ புல்ட் இட் ஆஃப். அந்த கேமுக்கே ஒரு கதை இருக்கும், இன்னும் அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒர்க் போயிருக்கும். அதை தாண்டி அந்த ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ஆர் ஃப்ரம் விஷுவல்ஸ் டு அனிமேஷன் டு ரியல் லைஃப் ஆக்ஷனுங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் ஜாப். நான் சீசன் 1க்கு ஒவ்வொரு எபிசோடாக பண்ணணும்னு நினச்சாலுமே ஒரு எபிசோட் 2 எபிசோட் இப்போ பில் அண்ட் ஃப்ராங்க்லாம் பார்த்துட்டு ஓகே தட் வாஸ் பிரில்லியன்ட் எபிசோட், பட் மெயின் லீட்ஸே இல்லை. மெயின் லீட்ஸை வச்சதுக்கப்புறம் அதையும் சேர்த்து பார்த்துட்டு ஒரு 2 எபிசோட கம்பேர் பண்ணி பேசலாமே நினச்சி அப்படியே ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சு, ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு பிஞ்ச் வாட்சிங் மாதிரி பேக் டு பேக் சீசன் 1 முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் ஒவ்வொன்றும் பிரேக் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக ஒரே கம்பெலேஷனில் ஒரு சினாப்சிஸ் மட்டும் வச்சு பேசி முடிச்சிட்டேன். இப்போ சீசன் 2 வந்தோன்னா சீசன் 1 முடிஞ்ச நோட்டு சூப்பரான நோட்டு. அந்த எலி தான் க்யூரு, அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை, அவங்க பிளட்லேருந்து வேக்சின் உருவாக்க முடியுங்கிறது எல்லாமே எதிர்பார்த்தது, கண்டுபிடிச்சது, யோசிச்சது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு அந்த ஆன்டிடோடுங்கிறது அதுக்கே ஒரு ரீசனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்க டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஜாம்பி அட்டாக் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டெட் செல் மாதிரி. இப்போ நமக்கு வேக்சின்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன வைரஸோ அதை கில் பண்ணி அது டெட் பாடி மாதிரி அது கில் பண்ணி நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு பாடியில் போட்டுருவாங்க. ஸோ தட் அது ஆல்ரெடி இந்த பாடி அஃபெக்டட்னு சொல்லிட்டு பரவாது. அந்த மாதிரி தான் வேக்சின்லாம் தயாரிப்பாங்க. பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்கிறேன், ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ஜாம்பிக்களுக்கு ஆல்ரெடி இது அஃபெக்டட், இந்த பேராசிட் இந்த ஃபங்கைஸ்க்கெலாம் இது ஆல்ரெடி அஃபெக்டடுன்னு நினச்சிக்கிட்டு இது மேலும் அஃபெக்ட் பண்ண முடியாமல் இன்னும் கடித்தாலும் அது வந்து அஃபெக்ட் ஆகலை. அதெல்லாம் அழகாக தான் வச்சுருந்தாங்க. தட் வாஸ் வெரி குட். சும்மா திடீர்னு கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு அதிசயமாக அந்த பொண்ணுக்கு தான் க்யூர் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டாக காட்டுறாங்க, ஒரு எவல்யூஷனாக. எதனால அந்த பொண்ணு எப்போ அந்த அம்பிரிக்கல் கார்டு கட் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடியே கடிச்சிச்சு அந்த ஜாம்பி. ஆனால் அந்த அம்பிரிக்கல் கார்டு வழியாக பாஸ் ஆனாலுமே அது ஆக்டிவாக இல்லை, ரொம்ப பாசிவ் ஸ்பெல்ஸாக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் டார்மெண்ட்டு டார்மெண்ட் ஜீன்ஸு ரெசசிவ் ஜீன்ஸான்னு கேட்டால் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறது சயின்டிஃபிக் ஐடியாவாக சொல்கிறேன். ஸோ அந்த ரீசனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீசன் 1ல் வந்து இந்த பொண்ணோட தலையில் தான் ஆன்டிடோட் இருக்குது. அந்த பிரெயினை வந்து அந்த ரத்தம் முடிச்சுட்டு சாதாரண பிளட்டுன்னு பிளட்டு கிடையாது, அந்த பொண்ணோட பிரெயின்லேருந்து தான் அந்த ஃபங்கைக்கான ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்கணும்னுவாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்ம ஜோல் உள்ளே வந்து எனக்கு என் பொண்ணு தாண்டா முக்கியம், இனிமேல் என் பொண்ணு எலி தாண்டான்னு எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு வந்துடுவாப்புல. சீசன் 2 ஆரம்பிக்குது. 5 years கழிச்சு எனக்கு ஷாக்கு.
என்னங்க சொல்கிறீங்க 5 இயர்ஸ்? ஏன்னா நான் நினச்சேன் அவங்க சீசன் 1 எண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட அவங்க தம்பி புதுசாக ஒரு இடத்துல கேம்ப் பண்ணியிருப்பாப்புல வியாமிங்கில். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எப்போனா வரலாம், உங்களுக்கு இங்கே இடம் இருக்குன்னு. ஆனால் இன்னொரு லாங் டிஸ்டன்ஸாக வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, அவங்க திரும்பி வியாமிங்கில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. என்ன ரீசனுக்காக செட்டில் ஆனாங்கன்னு இது வரைக்கும் நான் காட்டப்படல. ஏன்னா நான் 2 எபிசோட் தான் பார்த்துருக்கேன் சீசன் 2ல் எபிசோட் 1 பார்த்தேன், 2 பார்த்தேன். 1 ரொம்ப ரொம்ப ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ எல்லிக்கும் ஜோயலுக்குமே ஒருத்தருக்கு மேலே வருத்தங்கள் இருக்குது. ஜோயல் வந்து பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் அவர் தெரப்பி போயிட்டுருக்காரு. எதனால் எல்லி வந்து ரொம்ப அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்க ஜோயல் மேலே. ஏன் அவ்வளோ கடுப்பு இருக்குது, ஏன் அந்த டென்ஷன் ஏன் பாட்டில் பாச்சு, அந்த ரீசன் என்ன, எதுவுமே இப்போ வரைக்கும் நமக்கு தெரியப்படலை. இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் சொல்ல போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து இறந்துட்டார், யூஜின்னு நினைக்கிற சம்திங். ஸோ அவர் ஃபயர்ஃபில் இருந்தவர், அவர் வந்து ட்ரக்ஸ்லாம் அவரோட வெளியில் இருக்க அவுட்டர்ஸ்லாம் 7-11 ஃபார்மிங்லாம் பண்ணி அப்படிலாம் வச்சுருந்தார். அவரை வந்து புட் டவுன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் கூட ஆகலை, அடுத்த பர்த்டே அதே ஒய்ஃப் வந்து யார் கையால் கொல்லப்பட்ட, ஜோ தான் கொண்டிருப்பார். ஜோ கையால் கொல்லப்பட்ட அவருக்கே அவங்க ஹஸ்பண்ட் தான் அதே ஜோலுக்கே அவங்க தெரப்பி செஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தமாதிரி ரொம்ப வினோதமாகவும் பல கேரக்டர் காம்ப்ளெக்ஸஸ்லாம் உள்ளே அடங்கி சீசன் 2 ஆரம்பிச்சது. இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா தான் இருந்தது. சீசன் 2 எபிசோட் 1 விட 2 எடுத்துச்சு பாருங்க ஒரு டேக் ஆஃப். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெருசாக போகணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு சோஷியல் மீடியாவில் ஜோலோட இறப்பு எப்படி இருக்கும், எலி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற அனிமேஷன்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஸ்பாயில்டு, பட் ஐ நெவர் தாட் அது இவ்வளோ சீக்கிரம் இருக்குன்னு. எனக்கு அந்த எபிசோட் 2 ஃபுல்லாக அந்த இந்த வாலு, அந்த ஸ்னோவு, அந்த அவங்க பண்ணுற பெட்ரோலிங் எல்லாமே எனக்கு அப்படியே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. வாட் அ சாலிடாரிட்டி, வாட் அ பிரதர்ஹுட் அமாங் எவ்ரி ஒன், அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்னை வியக்க வச்சுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு வைபிலே கொண்டு போயிடுச்சு. எனக்கு என்ன ஒரே விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் ட்ராகனுக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்பார்த்த அதே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரைட்டர் கூட 3 பாடி ப்ராப்ளம் அந்தளவுக்கு கொண்டு வர முடியல. கொஞ்சம் லேட்டாக நிறைய பேர் இருக்காது. ஏன் தெரியல, கமர்ஷியலைஸ் ஆக்கப்படுற மாதிரி வெகுஜன மக்களுக்கு போய் சேரலை. வேறு அந்த மாதிரி என்ன தான் இருக்குது, வாட் இஸ் த நெக்ஸ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் திங்னு பார்க்குறப்ப திஸ் ஆக்சுவலி கிவ்ஸ் வாட் நான் இருக்கேன் நான் தான் இருக்கலைங்கிற மாதிரி ஆறுதல் பெருசாக நம்மகிட்ட லாஸ்ட் ஆஃப் அஸ் கொடுத்துட்டு போகுது. சரியான சர்வைவல் கேம். அப்படியே எனக்கு வந்து இது ஒயிட் வாக்கர்ஸ் மாதிரி ஆகட்டும், ஜாம்பிஸு, அந்த வால் ஆஃப் த நார்த்தா, அது அப்படியே வந்து இங்கே இருக்க வியாமிங் மாதிரியும் ரொம்ப அழகாக ரெசம்பிள்ஸ் பண்ணி, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஷார்ட், பியூட்டிஃபுல்லி தாட், வெல் டைரக்டட், வெல் ஆக்டட், குட் காஸ்டிங் உள்ள ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு தான் சீசன் 2ல் இருக்க எபிசோட் 1 and 2. நான் 2 வரைக்கும் தான் பார்த்துருக்கேன் அகைன். அதனால தான் நான் சோஷியல் மீடியா போகிறதுக்கே நான் கொஞ்சம் தயங்குறேன். எதுக்கு போயிட்டு நம்மளே எதுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் தயங்குறேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. நான் எபிசோட் 2 நான் இப்போ ஸ்பாயில் பண்ணலாமா இல்லை கூடன்னு தெரியல, ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 வாரம் ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியே ஒவ்வொரு கேரக்டர் செத்துக்கிட்டு இருக்காங்க. என் தலைவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டரில் மாசாக இருந்த ஒரு ஹீரோ ஒரு ஃபைட்டில் ஒரு டூயலில் இறந்து போனார்னா, இந்த சீரியஸ்லேயும் அப்பா அழகா இந்த மனுஷனுக்கான ஆக்டிங் பொட்டென்ஷியல். ஏன்னா ஒண்டர் உமன் செகண்ட் பார்ட் கூட இவரோட ஆக்டிங் பொட்டென்ஷியலுக்கு நல்ல ஒரு ரோலே கொடுக்கல, நல்ல கேரக்டரும் வந்து கிடையாது. என் தலைவன் பெட்ரோலுக்கு வந்து சூப்பரான ரோல் இதில் கொடுத்துருக்கான். ஒரு லாஸ்ட் ஆஃப் அஸ்னு ஒரு 3-4 சீசன் போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா, இன்னுங்க சீசன் 2 எபிசோட் 2லேயே முடிச்சு விட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் அந்த எலி கதற மாதிரியே நானும் கதறேன். ஏன்டா பெட்ரோ பாஸ்கலுக்கு முன்னாடி ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு அப்படியே ஐயோங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ அந்த மனுஷன் அதுக்கப்புறம் எதில் தான் பார்க்குறது? ஐ திங்க் வேறு எதுவும் ஒன்று பார்த்தேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் மூலியமாக தான் எனக்கு அவர் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணார். லாஸ்ட் ஆஃப் அஸில் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அண்ட் தென் இஸ் ஆல்சோ டூயிங் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அஸ் வெல். ஐ திங்க் அதுவே எதுவும் சீக்கிரமாக ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ ஐம் அட்லீஸ்ட் வெரி ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஈவன் இஃப் ஐ குடன்ட் see in this லாஸ்ட் ஆஃப் அஸ், ஐ வில் see him in another version of in another world that he's அவுட் பர்ஃபார்மிங் himself அப்படின்னு தோணுது. ஸோ இதனோட ரா அண்ட் ரியலான என்னோட ரியாக்ஷன் இப்படி தான் எனக்கு இருந்துச்சு சீசன் 2 எபிசோட் 2 பார்க்குறப்ப. ரியலி சொல்கிறேன், எனக்கு வில்லனோட ஆர்க்கு கூட நல்லா புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏன் அவ்வளோ கோவம் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த பொண்ணு என்ன கோத்ரூ பண்ணிச்சு, அந்த எமோஷனில் கூட ஷீ ஆக்சுவலி ட்ரை டு ஹாவ் அ டாக் வித் ஹிம், திஸ் இஸ் a chance to tell the truth சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஜோயல் ஆக்சுவலி வித் த திங்ஸ் ஹேப்பனிங் வித் எலி அண்ட் வித் his community, with all the therapy that he is taking, he thinks what, I'm gonna just lie down.
திஸ் இஸ் த இன்ஃபார்மிங்கிற மாதிரி ஐ திங்க் ஜஸ்ட் கிவ் அப் டு லிவ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ டென்ட் சி த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இன் த சீசன் 2 ஆஃப் ஜோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஓவராலாக பார்க்குறப்ப நல்ல காஸ்டிங், டீனாக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு, அவங்களும் நல்லா தான் போட்டிருந்தாங்க. டோரா படம்லாம் பெருசாக கிளிக் ஆகல, ஒர்க் ஆகல, ஆனால் நல்ல கேரக்டர் சாய்ஸ் தான். இசபெல் நினைக்கிறேன், மெர்டிஸா மெசிடிஸ்ங்கிற மாதிரியே இருந்துச்சு ரைமிங்கில், இசபெல்லா மெசிடிஸ் சொல்லிட்டு. நல்லா காஸ்டிங் தான் டீனா ரோலுக்கு. எலி நல்லா இருப்பார். எலி வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுது, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆஃப் அஸ்லேயே கொஞ்சம் வளர்ந்து இந்த ரோல் பண்ணுறப்ப எதுக்கு இந்த ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்போலாம் அந்த பொண்ணு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. சீசன் அப்பயே நினச்சி ஆரம்பிக்கிறப்ப ஏன் இந்த பொண்ணை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இப்போ அந்த நோ மேட்டர் வாட் ஜாஃப்ரினாலே நமக்கு அந்த பையன் மட்டும் தான் ஞாபகம் வருவான். தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் கேரக்டரில். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ரோல் பண்ணாலும் நமக்கு ஜாஃப்ரியாவே சம்டைம்ஸ் தெரிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இந்த பொண்ணு எது பண்ணாலுமே எனக்கு ஆக்சுவலி முதல்ல எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஞாபகம் வருமே. அண்ட் தென் ஷீ ஆல்வேஸ் அமேஸ் மீ. சீசன் 1 இம்ப்ரெஸ் பண்ணாங்க. சீசன் 2 அப்போ என்னடா அது இந்த பொண்ணு இன்னும் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டே இருக்க. அப்போல்லாம் ஷீ இஸ் அவுட் பர்ஃபார்மிங், ஷீ இஸ் மேக்கிங் மீ யூ நோ வாட் யூ டோன்ட் நோ நத்திங் ஸ்கிட்சோஃப்ரீன்னு சொல்லிட்டு ஷீ புட்ஸ் மீ டவுன் அண்ட் ஷீ பர்ஃபார்ம்ஸ் லைக் எனி திங். அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ நல்ல ரோல் தான். எலியும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டீனாவும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜோல் I never thought you would disappoint me. நான் ஷோ கூட டிசப்பாயிண்ட் ஆகும்னு நினச்சேன். நீங்கள் உங்கள் கேரக்டர் மூலியமாக டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. போங்க கைஸ், ஒரே மன வலியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக என்ன தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் சோஷியல் மீடியா கலவரங்கள்னு. ஸோ தான் லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சீசன் 1 ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நல்லா தான் போச்சு சீசன் 1. 5 years after Joel kills 19 fireflies at a hospital and rescues 18 soldiers, ஒரு டாக்டர் அன்ஆர்ம்டு அப்படின்னாங்க. அவன் தான் முதல்ல இதை எடுத்தான், சர்ஜிக்கல் நைஃப் எடுத்தான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு போட்டான் என் தலைவன். ஏன் கேப் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு வந்து இரிட்டேஷனுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யார்? மர்லின் தான். எல்லா தப்பும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க ஒருத்தங்களோட பாருங்கள் யார் எங்கெங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அட் ஹாஸ்பிட்டல் ரெஸ்கியூஸ் எலி, தே லிவ் இன் ஜாக்சன் வியோமிங். பட் நான் அப்போ போன எபிசோட் எப்படி தான் முடிஞ்சுது எனக்கு அதுவே கொஞ்சம், நான் அதான் நினச்சேன் அவங்க ஸ்டார்டிங் சம்திங் ஃப்ரெஷ்ன்னு நினச்சேன். Look for the light. In flashback, Ellie's mother Anna is bitten by infected. She goes to Ellie. She is found by Marlene, who instantly takes Ellie and kills Anna at the latest request. In the present day, Joel takes Ellie of a suicidal attempt after Sarah's death. Firefly soldiers capture Ellie and knock Joel unconscious. After Joel awakens in the hospital, Marlene explains the doctor preparing for surgery in hope of developing a cure, and Joel protests. When he realizes the procedure will kill her, Marlene orders Joel to be taken away. He escapes and kills several Firefly soldiers, including those who surrender, and kills Ellie's surgeon for resisting. Joel carries an unconscious Ellie from the hospital. Marlene intercepts him, stating there is still time to find a cure, but Joel shoots and kills her. When Ellie awakens, Joel lies and tells her that Fireflies had already failed to develop a cure from other immune people. As they hike to Jackson, okay. As they hike to Jackson, Ellie insists that Joel swears his story about the Fireflies true. When he does so, she replies, okay. ஜாக்சன் தான் அவங்க நடந்துட்டு இருக்கேன். நான் நினச்சேன் வேறு எங்கேயோ ஆரம்பித்த இடத்துல ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு, வேறு ஒரு புது சாப்டர்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஐ தாட் ஆஃப் தட். 5 years after Joel kills 19 Fireflies in hospital rescues Ellie, they live in Jackson, Wyoming, but their relationship has become strained. Joel's psychotherapist Gail admits her resentment towards him for killing her husband Egwene just a year ago. While Joel expresses his sadness concerning Ellie and confesses that he saved her, though he omits the murders. On patrol, Ellie and Dina find an infected nest in a supermarket, and Ellie kills a new type of infected that silently stalks her. Ellie and Dina kiss at a party. நான் அதை பற்றி சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இந்த சீசன் 2 ஆஃப் லாஸ்ட் ஆஃப் அஸ்ல ஒரு இன்டெலிஜென்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாம்பி காட்டுறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. லைக் அவங்க நிறையா பேர் வச்சுருக்காங்க கிளிக்கர்ஸு தட் who can see at the night. அப்புறமேட்டா ஒன் டசன்ட் see பட் ஒன்லி ஹியர்ஸ். சம் ஆர் வெரி ஜாயிண்ட் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜாம்பிஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்டாக் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாமல் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்குது, லேர்ன் பண்ணிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாட்னி பேஸ்டான ஜாம்பி கல்ப்ஸ் தான், எல்லாமே அனிமல் பேஸ்டாக இருக்குது. வந்து பாட்னி பேஸ்டு. இந்த இடத்துல இருக்க ஒரு செடியை தொட்டால் அது இன்னொரு இடத்துல இருக்க ஜாம்பி அவேக்கன் பண்ணி அதுக்கு அட்டாக் பண்ண வர வைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெயினாக, ஒரு பேரசிட் பிரெயினாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கப்ப
அந்த வேர்ஷன் ஆஃப் ஜாம்பியும் பிடிச்சிருக்கு. அதுலேயே கொஞ்சம் லேர்ன் ஃப்ரம் த என்னென்ன பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து சர்வைவலுக்காக நம்ம என்னென்ன கற்றுக்கணும், எப்படி நம்ம இன்னும் சர்வைவ் ஆகணும், எப்போ அட்டாக் பண்ணணும், எப்போ பேக் அடிக்கணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிறதும் ஜாம்பி இன்டெலிஜென்ட்டாக காட்டுறதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. கமிங் பேக் டு திஸ் ஒன், நியூ டைப் ஆஃப் infected that silently stalks her. Ellie and Dina kiss at a party, prompting an homophobic slur from an bar owner Seth. ஓ, அது ஹோமோஃபோபிக் ஸ்லர்ரா? ஏதோ ஒரு வார்த்தை இருந்துச்சு, என்னன்னே புரியல, என்னடா அதை நினச்சிட்டே இருந்தேன். After Joel attacks him and angered Ellie tells Joel she does not need his help and he leaves. Sad thingங்க, இதுதான் சண்டையே ஆச்சு, இதுதான் அப்படி விஷயமே ஆச்சு. ஆனால் பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னோடனே எலியை விட்டுட்டு ஜோல் பிரிஞ்சு போயிட்டார். எனக்கு இப்போ இது எபிசோட் 1 எபிசோட் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோ சைல்ட் யூ டோன்ட் நோ நத்திங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னு தெரியல. சேட் எலி டெல்ஸ் ஜோல் டிஸ் நாட் ஹி நீட் இஸ் ஹெல்ப் அண்ட் ஹி லீவ்ஸ். இன்ஃபெக்டட் tendrils begin to enter Jackson through a broken pipe. Infected tendrils begin to enter Jackson. Begin to enter. It doesn't always been there, இல்லையா? Through a broken pipe as Abby and her friends who have all sworn to kill Joel for the hospital. Have all sworn to kill Joel for the hospital massacre approached the one from afar. இந்த நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது எபிசோட் 2 த்ரூ த வேலி, ரொம்ப சூப்பராக டேரக்டட் பை மார்க் மைலார்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மைலார்ட். After taking shelter in lodge near Jackson, Abby remains steadfast in her mission to kill Joel. Her friends concerned about the town's security consider retreating. While scoping out Jackson, Abby accidentally awakens a large large horde of infected hiding under the snow. She escapes and is saved by Joel on patrol with Dina. The horde make their way to Jackson, leading to a battle where the town suffers heavy damage and casualties. நான் நினச்சேன் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குங்க, இங்கே இருக்கிற ஜாம்பிஸும் இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு ஜாம்பிஸும் இப்போ இப்படி வந்துட்டு இருக்க ஜாம்பி இப்படி திரும்பவும், இன்னொன்று வந்து ஹில்லுலேருந்து இறங்கி ஜாம்பி வரும், இதெல்லாம் சேர்ந்து வேறு இடத்துல அட்டாக் பண்ண போகுது. நான் நினச்சிட்டேன் இது இந்த ஷார்ட் இருக்குல்ல வரது ஒன்று, சரி ஓகே இன்ஃபெக்டட்ஸ்குள்ளேயே 2 கிளான் மீரோ அடிச்சு போல், மனுஷங்க மட்டும் தான் அடிச்சுப்பாங்களா, பாட்னியும் அடிச்சுக்குவோம், 2 விதமான ஜாம்பிஸ் கூட்டம் ஒன்று சர்வைவலுக்காக அடிச்சுக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்படி இல்லை. இப்போ வாரில் வந்து டிசீஸ்டோட புட்ஸு அவங்களோட திங்ஸ் வாட் எவர் தட் குட் ஹெல்ப் இது லிவிங்கிறத எடுத்துப்பாங்களோ அந்தமாரி ஜாம்பி வந்து தன்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக மேலே டெட் பாடிஸ் எல்லாம் வச்சு புதைச்சி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப லூஸ்தனமாக இல்லாமல் ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சதுன்னு நினச்சேன். ஓகே தெர் இஸ் வார், வேறு தெர் இஸ் இன்டெலிஜென்ஸ் தேர் வில் பி வார் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் சேர்த்து போய் ஒட்டதமாக ஜாக்சனை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் Abby brings Joel and Dana to the lodge where Dina is knocked out and Abby reveals herself to the daughter of the firefighter doctor who Joel killed at the hospital. She shoots Joel in the leg and brutally beats him with a golf club. Ellie enters the lodge but is restrained by Abby's party. இவ்வளோ வருஷம் இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்த எலிக்கு எப்படி வந்து ஒரு ஸ்காட் அவுட் பண்ணணும், எப்படி ஒவ்வொருத்தவங்களா என்னென்ன இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும், எப்படி பார்ஜின் ஆகணும், எப்படி ஃபைட் பண்ணணும், எப்போ ஷூட் பண்ணணும், சர்வைவல் ஸ்கில்ஸே இல்லை. உனக்கு ஜாம்பிக்கிட்ட இருந்து தான் இம்யூன், ஹியூமன்ஸ்ட்டு வந்து இம்யூனா? ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இது கேரக்டராக இருக்குது. எலி இப்படி சொதப்பி தான் இப்படி திட்டி தான் ஜோயல் கடைசி லிவிங்கை கம்பேரிசன் பண்ணி தான் லைஃப் லாங்காக மிகப்பெரிய கேரக்டர் ஆர்க் எடுத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. பாவம் என்ன பண்ணுறது. எலி enters a lodge but is restrained by Abby's party and forced to watch helplessly as Abby fatally stabs Joel in the neck with a broken golf gloves handle. Ellie swears to kill Abby. இது சரியான ஷாட், எனக்கு கஜினி படம் தான் ஞாபகம் வச்சுக்கேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. Ellie swears to kill Abby and Abby's group leaves. As Jackson begins to recover from the battle, Ellie, Dina and Jesse return home with Joel's body. இதுதாங்க, நான் சோஷியல் மீடியாலாம் இப்போதைக்கு போகிறதா இல்லைன்னா நானே ஸ்பாயில் ஆகிடுவேன். ஸோ அதனால் திஸ் வாஸ் மை வெரி வெரி ரா அண்ட் ரியலான ஒரு ரேண்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை நல்லபடியாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் தான் இருக்கும். இன்னொரு நல்ல இன்னொரு நல்ல ஒரு எபிசோட் பார்த்துட்டு அதையும் கம்பைல் பண்ணி சேர்த்து வச்சு பேசுவேன். இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் யாருமே லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்க்கலாம், திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன் டு யூ கைஸ். மிகப்பெரிய ஒரு சீரீஸை மிஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இட் இஸ் அ குளோபல் சென்சேஷன். நீங்கள் குளோபல் சென்சேஷனுக்காகலாம் பார்க்க வேணாம். இந்த டைம் இந்த மொமெண்ட் உங்கள் சர்வைவலுக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங்காக இது இருக்கும், ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் available in Jio Hotstar to stream. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until take care, bye bye, see you all, peace out.